ஐயா வந்து மதுவை ஒழிக்கணும்னு பல கூட்டங்களை சொன்னப்போ எங்க கட்சிக்காரங்களும் சொல்லுவாங்க, ஐயா அதை மட்டும் கொஞ்சம் பேசாதுங்க ஐயா, ஓட்டு வராது ஐயா. பல கூட்டத்தில் சொல்லியிருக்கிறாங்க, ஐயா அது மட்டும் தயவு செய்து பேசுங்க, போறேன் வேலையை பார்த்து. இதுதான் நான் பேசுவேன், ஓட்டு பத்தி கவலை, ஓட்டு வரலாம் பரவாயில்ல, இது பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு 34 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு ஐயாவுக்கு கிடைச்ச முதல் வெற்றி என்ன வெற்றி? அதிமுக தவிர மற்ற எல்லா கட்சிகளும் மதுவை ஒழிக்கணும்னு இன்னைக்கு முடிவு பண்ணிக்கிறாங்க. அது எங்களுக்கு கிடைச்ச முதல் வெற்றி. முழு வெற்றி எப்போ? அந்த கையெழுத்து போடுறோம் பாரு, தமிழ்நாட்டில் பூரண மது விலக்கு, அன்னைக்கு முழு வெற்றி நிச்சயமா வரும், வெற்றி வரும். ஐயாவை இன்னைக்கு புரிஞ்சு நாளைக்கு புரிஞ்சுப்பாங்க. அப்படிப்பட்ட மனிதர் தான் ஐயா. முதல்ல ஒரு வசனம் இருக்கு, இப்ப பிடிக்காது போக போக தான் பிடிக்கும்னு. அப்படிலாம் ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஆராய்ச்சிகள் செய்து சமீபத்தில் பேசினார் மாநாட்டில், மண்டலூர் மாநாட்டில் பாலு சொன்னார் நான் பேசினேன். அதெல்லாம் என் பேச்சு ஒண்ணுமே கிடையாது, ஐயா பேசினது பார்த்துருப்பீங்க. யுனைடெட் நேஷன்ஸ் என்ன சொல்லி இருக்கு? யுனைடெட் நேஷன்ஸ் இப்போ மில்லியன் டெவலப்மெண்ட் கோல்ஸ் 2015 முடிஞ்சிருக்கு. அடுத்தது 15 வருஷம் 2015 2030 வரைக்கும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் SDGs எப்படி இருக்கணும், ஒவ்வொரு மாநிலத்திலும் எப்படி இருக்கணும், ஒரு நாட்டில் எப்படி இருக்கணும், அர்பன் பிளானிங் என்ன இருக்கணும். இந்தியாவிலே அதிக அர்பனைஸ்ட் ஸ்டேட் தமிழ்நாடு, 49% தமிழ்நாட்டில் அர்பனைசேஷன் இருக்கு. அதுக்கு என்ன விடை, என்ன பிரச்சனை, என்ன தீர்வு, ஏன் வந்திருக்கிறாங்க இங்க? இப்படி ஒரு சிந்தனை யாராவது இருக்க முடியுமா?